குட் மார்னிங். வில் ஸ்டார்ட் த செஷன். நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. மூச்சு கவனிங்க. ஸோ இன்னைக்கு வெனஸ்டே லெஃப்ட் நாசில் ரன் ஆகணும். செக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் நாசில் ரன் ஆகணும். லைக் இந்த பிரம்ம முகூர்த்தம் டைம் 4:30 to the 6 o'clock வந்து உங்களுக்கு லெஃப்ட் நாசில் ரன் ஆகணும். அண்ட் சம்மர் சீசனாக இருக்கனால இதுக்கப்புறமும் த சேம் திங் நீங்கள் லெஃப்ட் நாசிலே வந்து ரன் பண்ண வச்சா நல்லது. ஸோ பாடி வந்து நல்லா கூலாக இருக்கும், மைண்டும் வந்து நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அண்ட் எப்படி லெஃப்ட் நாசில் ரன் பண்ண வைக்கலாம் அப்படின்றது நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அதில் லெஃப்ட் நாசில் ரன் பண்ண வைக்கிறதுக்கு மெத்தட்ஸ் இருக்கு. சப்போஸ் என்னோட குரு சொல்லி கொடுத்ததுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து யோக தண்டம் வச்சு பண்ணுறது. சரி, நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. மூச்சு கவனிச்சுட்டே நான் சொல்றத கேளுங்க. ஸோ யோக தண்டம் வச்சுட்டு பண்ணுறது அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ தட் யோக தண்டம் வச்சு பண்ணும்போது என்ன இருக்கும், என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கேட்குற மாதிரியே டக்கு டக்குன்னு அந்த மூச்சு மாத்துறது பண்ண முடியும். அது ஒரு சர்டன் மந்த் ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா அதை பண்ணிடலாம். அண்ட் லெஃப்ட் நாசில் மட்டுமே ஒரு ஃபுல் டேவும் வைக்கணும் அப்படின்றதும் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரைட் நாசில்ல ஒரு சின்ன காட்டன் பஞ்சு வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிருப்போம். ஸோ தட் லெஃப்ட் நாசில் மட்டுமே ரன் ஆகும். ஸோ இது சில ஆஸ்பிஷியஸ் டேஸ்க்கு எங்கள் குரு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். சப்போஸ் லெஃப்ட் நாசில் வேணும் பட் சேஞ்ச் ஆக மாட்டேங்குது அப்படின்னா அது மாதிரி ரைட் நாசில்ல பஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ். மூச்சு கவனிங்க. ஸோ இந்த மூச்சு கவனிக்கிறது பேரு வந்து சாக்ஷி பாவம், மைண்ட்ஃபுல் பிரீதிங். அண்ட் இதை வந்து பகவத்கீதால சொல்லியிருக்காங்க. சாக்ஷி பாவம் அப்படின்ற அந்த டேர்ம் பகவத்கீதால இருக்கு. ஸோ உங்க மூச்சு நீங்க கவனிக்க கவனிக்க நீங்க இன்னும் உள்ள உங்களோட இன்னர் செல்ஃப் நல்லா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ தட் கிளாரிட்டியா உங்களுக்கு இன்னர் கிளாரிட்டி கிடைக்க கிடைக்க நீங்க வந்து வெளியில இருக்கிற எல்லா விஷயத்துலயும் வந்து ஒரு சக்சஸ், நல்லா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். மூச்சு கவனிங்க. Now gently focus on your third eye. Focus on your third eye. Keep focusing on your third eye. We'll start with the prayer. Keep focusing on your third eye. योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणम् सहस्रशिरशं श्वेतं प्रणमामि पतञ्जलिम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्ति।
Relax. Rub your palm. Gently place it on your eyes. Now we'll start with the box breathing. ஸோ பாக்ஸ் பிரீதிங் பண்ணும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல உட்காந்துக்கோங்க. ஆர்எல்ஸ் நீங்க சவாசனாக்கு போய் சவாசனால இப்போ லெஃப்ட் நாசில் ரன் ஆகணும்ல, ஸோ ரைட் சைட் டேர்ன் பண்ணி படுத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் பிரீதிங் வரைக்கும் நீங்க பண்ணிட்டே இருங்க. நார்மலா ரைட் சைட் டேர்ன் பண்ணி சும்மா உங்க பாடியை ரைட் சைட் டேர்ன் பண்ணி சைட் வைஸ் நீங்க படுக்கிறீங்க அப்படின்னும் போது உங்க லெஃப்ட் நாசில் ஒரு 2 to 3 minutesல சேஞ்ச் ஆயிடும். ஸோ இந்த பாக்ஸ் பிரீதிங் பண்றதுக்கும் இதுக்கும் கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் லெஃப்ட்ல தான் ரன் ஆகுது அப்படின்னா நீங்க நார்மல் பொசிஷன் சின்முத்ரா வைக்கிறதுனால கூட வச்சுட்டு நீங்க உட்காரலாம். ஸ்டார்ட் வித் பாக்ஸ் பிரீதிங். ஸோ இந்த பாக்ஸ் பிரீதிங் இது வந்து 4 செகண்ட்ஸ் நீங்க இன்ஹேல் பண்ணுவீங்க, 4 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுவீங்க, திருப்பியும் 4 செகண்ட்ஸ் எக்ஸேல் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி பிரீதிங்ல வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு உள்ள இருக்க இன்னர் ஆர்கன்ஸை வந்து கிளென்ஸ் பண்றது, டீடாக்ஸ் பண்றது பிரீதிங். அண்ட் ஆல்சோ ஒன்ஸ் அந்த உள்ள இருக்க இன்னர் ஆர்கன்ஸை கிளென்ஸ் டீடாக்ஸ் எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களோட மைண்டுக்கு வரும். மைண்டு வந்து உங்களுக்கு இது வந்து கிளாஸ்ல ஒருத்தங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப கோவம் வருமா. ஸோ இந்த பாக்ஸ் பிரீதிங் பண்ணதுல அந்த கோவமே அவங்களுக்கு அவ்வளோ குறைஞ்சிடுச்சுன்ட்டு சொன்னாங்க. பாக்ஸ் பிரீதிங் மட்டும் தான் மென்ஷன் பண்ணி சொன்னாங்க. ஓகே, we'll start with the box breathing. Take a deep breath in. Breathe out and empty your lungs. One more time. Take a deep breath in. And breathe out. Now for box breathing, breathe in. Hold. Out. Hold. 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 In.
hold, out, hold, in, 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 hold, out, hold. If you feel like, you may gently open your eyes or continue sitting with yourself for some more time. Relax. So please get up. ஓகே, இன்னைக்கு வார்ம் அப் பாத்தீங்கன்னா நம்ம இந்த வால் சப்போர்ட் வச்சு வார்ம் அப் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்விஸ்ட், இந்த ட்விஸ்ட் தான் கொடுக்க போறோம். ஸோ நீங்க ஃபர்மா காலை கீழே நல்லா வச்சுட்டு உங்களோட கை மட்டும் நீங்க கையும் ஹிப், இந்த ஹிப் அண்ட் ஷோல்டர்ஸ் இது மட்டும் என்ன பண்ண போறீங்க, நல்லா மூவ் பண்ண போறீங்க. ஓகே, ட்விஸ்ட் பண்ணி உங்க பேக்ல இருக்கிற இந்த வாலை நீங்க டச் பண்றீங்க. ஓகே, வில் ஸ்டார்ட். ஸோ இது வந்து நான் ஒரு 3 minutes வைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இது ஜஸ்ட் நம்மளோட வார்ம் அப் தான். முடிஞ்சா வீடியோ ஆன் பண்ணுங்க. உங்க பாதம் ரெண்டும் கீழே ப்ராப்பரா வைங்க. உங்களுக்கும் வால்க்கும் இருக்கிற பொசிஷன் ப்ராப்பரா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிஞ்சா ஆன் பண்ணுங்க.
Last 30 seconds. Relax. ரிலாக்ஸ். அடுத்த ஒரு 3 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா பக்கெட் ஆசனா. சோ நீங்க எந்த கவுண்டிங்கும் வைக்க வேண்டாம். டைமிங் மட்டும் செட் பண்ணிட்டு 3 மினிட்ஸ். ஓகே, வில் ஸ்டார்ட். நல்லா நீங்க கை என்ன பண்றீங்க, ஸ்லாண்டிங்கா எடுத்துட்டு போயிட்டு உங்களோட அண்டர் ஆர்ம் வரைக்கும் வருது உங்க கை. அண்ட் அடுத்த கை பாருங்க, ஸ்லாண்டிங்கா கீழே வரும்போது உங்களோட முட்டி கிட்ட வரைக்கும் வருது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்லோவா பண்றவங்க ஸ்லோவா பண்ணுங்க, இல்ல ஃபாஸ்டா தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றவங்க ஃபாஸ்டா பண்ணுங்க. பட் உங்களோட ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்கணும், இந்த சைட் ஸ்ட்ரெச் சூப்பரா இருக்கணும். அண்ட் அது உங்களுக்கு ஈவினிங் வரைக்கும் இதை நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து பண்றீங்க அப்படின்னா நாளைக்கு வரைக்குமே அந்த சைட் ஸ்ட்ரெச் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கும். அந்த மசில்ஸ்ல அந்த ஸ்ட்ரெச் வந்து உங்களுக்கு நாளைக்கு திருப்பி அகைன் கிளாஸ் வர வரைக்குமே ஃபீல்ல இருக்கும். நான் ஒரு 1.5 feet டிஸ்டன்ஸ் வச்சிருக்கேன். காலை கிட்ட வச்சு பண்ணும்போது வேற ஒரு ஸ்ட்ரெச் வந்து ஒரு ஃபீல்ல இருக்கும். நீங்க காலை எவ்வளவு தூரமா வைக்கிறீங்களோ சோ அந்த ஸ்ட்ரெச் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். நிறைய பேர் ஜூம்பா கிளாஸ்ல வேற ஆர்வமா இருக்கீங்க. நேத்து ஒரு யோகா ஸ்டூடெண்ட் தான் அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அவங்களுக்கு எப்படி ஒரு 45+ இருக்கும். மேம் எனக்கு டான்ஸ்லாம் ஆட தெரியாது மேம், ஆனா எனக்கு எப்படியாச்சும் ஆட வச்சிருங்க நீங்க அப்படின்னாங்க. எனக்கு ஜூம்பா நீங்க கண்டிப்பா போட்டே ஆகணும் அப்படின்றாங்க. ஒரே ஆர்வம், டான்ஸ் ஆடுறது அவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் பட்டர்ஃப்ளை ஆசனா, 3 மினிட்ஸ். சோ பொசிஷன் வந்துருங்க, நல்லா நிமிர்ந்து உட்காருங்க, ஹோல்ட் இட். நீங்க வால் சப்போர்ட் எடுத்துட்டீங்கனாலும் சூப்பரா இருக்கும். நீங்க நல்லா வால்ல அட்டாச் ஆயிட்டு காலை நல்லா ஸ்ட்ரெச் கொடுத்து உள்ள வச்சு நல்லா பெல்விக் ஏரியாட்ட வச்சு யூ கேன் ஸ்டார்ட். வில் ஸ்டார்ட். ஓகே, டைமர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணுங்க, அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா உட்காருங்க. ஸ்ட்ரெச் ஆகிறது இங்கதான் ஸ்ட்ரெச் ஆகும். இங்க ஸ்ட்ரெச் ஆகும். உங்க முதுகு வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். நீங்க வால்ல நல்லா சாஞ்சிங்கன்னா முதுகு நல்லா ஸ்ட்ரெயிட்டா யூ கேன் ஃபீல் த நல்லா ரிலாக்ஸா இருக்கும்.
40 seconds more. So இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மலாஸ்னால 3 minutes உட்கார போறோம். மலாஸ்னாலையும் தாராளமா வால் சப்போர்ட் எடுத்துக்கலாம். Relax. Now go to Malasana. So உங்க பாதத்தை ப்ராப்பரா அந்த மேட்ல நல்லா ஹோல்ட் பண்ண மாதிரி வச்சுட்டு உங்களோட எல்போ அண்ட் முட்டி இந்த இடம் தான் வரணும். நல்லா ஸ்ட்ரெச் கொடுங்க. ஓகே 3 minutes டைமர் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சும்மா உட்காந்துருந்தா நல்லா இருக்காது மலாஸ்னால. நம்ம என்ன பண்ண போறோம், இந்த லெக் மூவ்மெண்ட் இங்க பாருங்க. டோ ஃபிங்கர் ரைஸ் பண்றீங்க, இறக்குறீங்க. இது ஒரு 10 கவுண்ட்ஸ். உங்க முதுகு ஸ்லாண்டிங் ஆகான்னு செக் பண்ணிக்கோங்க. மூன் போட்டுறாதீங்க. என் கவுண்ட்ஸ் முடிச்சிட்டீங்கன்னா ரிலாக்ஸ் கால் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 5 செட்ஸ் உங்க ரைட் சைடு நம்ம வந்து ட்விஸ்ட் கொடுக்க போறோம். ஓகே, நல்லா கைய வந்து கீழே வச்சுட்டு மேட்ல நல்லா சப்போர்ட் கொடுத்துட்டு நல்ல ஒரு ஸ்ட்ரெச், சைட் ஸ்ட்ரெச். மலாஸ்னாலே இருக்கும். சைட் ஸ்ட்ரெச் பண்ணலாம். 5 செட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் செட் முடிச்சிருக்கேன் நான். ஐம் டூயிங் மை செகண்ட் செட். ரைட் அண்ட் லெஃப்ட் சேர்ந்துச்சுன்னா ஒரு செட். ஃபைவ் செட்ஸ் முடிச்சிங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. Now focus on your breathing. மூச்சு காத்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. Forty seconds. முதுக கவனிங்க. கூன் போடாம ஸ்டாண்டிங்கா இருக்குதான்னு பாத்துக்கோங்க. ரிலாக்ஸ். இன்னைக்கு அகைன் நம்ம வந்து தனுராசனா பண்ண போறோம். We'll start தனுராசனா, bow ஆசனா. ஓகே, டைமர் ஸ்டார்ட் பண்றேன். உங்களால எவ்வளவு ஹோல்ட் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வர முடியுதுன்னு பாருங்க. ஒரு 2 கவுண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்துட்டு போனாலும் ஓகே. அது ஒரு செட் வச்சுக்கோங்க. முடியலன்றவங்களுக்கு தான் அந்த 2 கவுண்ட் சொன்னேன். ஸோ அது ஒரு செட். அதே மாதிரி ஒரு அந்த 3 minutes நீங்க எத்தனை செட் வேணா பண்ணுங்க. ஓகே, டைமர் ஸ்டார்ட்ஸ்.
ஃபர்ஸ்ட் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு பொறுமையா ஒரு காலா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. உங்களால எவ்வளவு ரைஸ் பண்ண முடியுமோ அது வரைக்கும் ரைஸ் பண்ணிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ நான் ஃபர்ஸ்ட் செட்ல ஒரு 10 கவுண்ட்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்தேன். தட்ஸ் ஆல். ஐ எம் டேக்கிங் ரெஸ்ட் நவ். அதுக்கு அடுத்து செகண்ட் கவுண்ட்ல நம்மளுக்கு எவ்வளவு முடியுதோ அவ்வளோ கவுண்டிங்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக். இல்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் கூட உங்க லெஃப்ட் அண்ட் ரைட் போறதுக்கு ஓகேவா இருக்கு, பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுவும் பண்ணுங்க. அண்ட் நேக் வேரியேஷன்ஸ் முடியல, இதெல்லாம் பண்ண முடியாது, ரெண்டு இதுவும் ஹோல்ட் பண்ண முடியாதுன்றவங்க ஒரு கால் சொல்லி கொடுத்தேன். அப்படி இல்ல நீங்க ஹோல்ட் பண்ணிட்டு மேல செஸ்ட் ரைஸ் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் நீங்க உங்க தைஸ ரைஸ் பண்ணுங்க. இல்ல சப்போஸ் தைஸ் ரைஸ் பண்ண முடியாதவங்க உங்க ஆங்கிள ஹோல்ட் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல செஸ்ட் ரைஸ் பண்ணுங்க. ஒன் மினிட் மோர். ட்ரை பண்ணி பார்க்காமயே வரல முடியாது அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. உங்களால எவ்வளவு கால் பிடிக்க எட்டுதோ அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்க. எவ்வளவு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வர முடியுமோ அது வரைக்கும் வாங்க. இல்ல ரைஸ் பண்றது கஷ்டமா இருந்தா இட்ஸ் ஓகே. ட்ரை பண்ணாம முடியாதுன்னு விட்டுறாதீங்க. ரிலாக்ஸ். ஃப்ளோர்லயே இருங்க. பட்டர்ஃப்ளை சிசர் கட் பண்ணிட்டு வந்துடலாம். சோ இந்த பக்கம் ஒரு 30 கவுண்ட்ஸ். ரைட் சைட் 30, லெஃப்ட் சைட் 30. 30 போதும். ஆல்ரெடி நம்ம பக்கெட் ஆசனா சைடு பார்த்தோம். சோ ப்ராப்பரா உங்க சைடுல நல்லா படுத்துட்டு கையை நல்லா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக் போர்ஷன்லயும் ப்ராப்பரா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, வில் ஸ்டார்ட் 30 கவுண்ட்ஸ். இங்க 30, ரைட் சைட் 30, லெஃப்ட் சைட் 30. சப்போஸ் முடியாது அப்படின்னா 15 15 15 15 ரெண்டு செட்டா பிரிச்சு பண்ணுங்க. வில் ஸ்டார்ட். நீங்க 90 டிகிரி ரைஸ் பண்ணாலும் ஓகே. இல்ல கொஞ்சம் தான் நான் ரைஸ் பண்றேன் எனக்கு அதுவே கம்ஃபர்டபுளா இருக்குனாலும் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சைட்ல சேஞ்ச் பண்ணிருக்கீங்க, அடுத்த பொசிஷன் பண்றீங்கன்னும் போது அகெயின் உங்க பாடி ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கான்னு ப்ராப்பரா கவனிச்சுட்டு இன்னொரு கை நீங்க சப்போர்ட் ப்ராப்பரா உங்க பாடி ஷிவர் ஆகாம இருக்கும். அப்பதான் நெக் சப்போர்ட் அண்ட் உங்களோட பாடிக்கு இங்க கையில சப்போர்ட் கொடுத்து ப்ராப்பரா பண்ணுங்க.
முடிச்சிட்டீங்கன்னா ரிலாக்ஸ். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம முத்ரா போயிடலாம். வாயு முத்ரா. சோ இந்த வாயு முத்ரா வந்து பெயின் கில்லர் முத்ரான்ட்டு இன்னொரு நேம் இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து அது வந்து காசு முத்ரானும் வந்து முத்ரா சொல்லி கொடுக்குறவங்க அட்வான்ஸ்டு இதுல வந்து அத காசு முத்ரான்னு சொல்லுவாங்க. சோ இந்த வாயு முத்ரா நம்ம என்ன பண்றோம், இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரை நம்மளோட இந்த தம்மோட லாஸ்ட் ரேகை லைன்ல வச்சுட்டு ஹோல்ட் பண்ணிக்கிறோம். ஹோல்ட் பண்ணும்போது கேப் இருக்கக்கூடாது. நீங்க ஹோல்ட் பண்ணும்போது நல்லா டைட்டா ஹோல்ட் பண்ணிடுவீங்க. ஓகே, தெரியுதா? இந்த இடத்துல வைக்கிறீங்க, லாஸ்ட் இதுல வச்சு ஹோல்ட் பண்றீங்க. ஓகே, வாயு முத்ரா இல்லைன்னா நம்ம உங்களுக்கு தெரிஞ்சது பெயின் கில்லர் முத்ரான்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும்ல. ஸோ பெயின் கில்லர் முத்ரா, இந்த முத்ரா பண்ணும்போது நம்மளுக்கு முத்ராஸ்லயே வந்து முத்ரா ஆசனாஸ் எல்லாமே எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கு, பிசிக்கலா கனெக்ட் ஆயிருக்கு, அதே மாதிரி ஸ்பிரிச்சுவலாவும் கனெக்ட் ஆயிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு காசு வரவு அதிகமா இருக்கும் அப்படின்ட்டு வந்து முத்ரா கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பிலீஃபோட ட்ரை பண்ணுங்க. சிட் ஸ்ட்ரைட், க்ளோஸ் யூர் ஐஸ். ஸோ ப்ராப்பரா நீங்க வச்சுட்டு இந்த 3 ஃபிங்கர்ஸும் கேப் இருக்கக்கூடாது. 3 ஃபிங்கருமே க்ளோஸரா வச்சுக்கோங்க. Five minutes. Close your eyes. ஸோ இதுல 3 விஷயம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். உங்க தேர்ட் ஐ ஃபோக்கஸ் பண்ணலாம், மூச்சு கவனிக்கலாம், அண்ட் உங்க கையை நீங்க மூடி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, அங்க வந்து ஒரு ஹார்ட் பீட் மாதிரி துடிப்பு தெரியும், அதுவுமே கவனிக்கலாம். 3 விஷயம் அட் அ டைம்ல சேர்த்து செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க.
ரிலாக்ஸ். ரிலாக்ஸ். லாஸ்டா ஒரு ஆசனா. அந்த ஆசனா முடிச்சுட்டு நம்ம பிரீதிங் போயிடலாம். ஓகே, இந்த ஆசனா பாருங்க. நீங்க முட்டி போட்டுட்டு டவுன்வர்ட் டாக் வரீங்க. ஓகே, டவுன்வர்ட் டாக் வந்துட்டு பொறுமையா வாக் பண்ணணும். அட்லீஸ்ட் இந்த நடுவுல வந்து 4 ஸ்டெப் இல்ல 5 ஸ்டெப் வரணும். வந்துட்டு இது நீங்க பெண்ட் பண்ணி டோ டச் பண்ற மாதிரி வருது. அண்ட் அகைன் ஒரு 5 ஸ்டெப் அண்ட் அகைன் ஒரு 5 ஸ்டெப். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த டவுன்வர்ட் டாக் போனதுக்கு அப்புறமா ஹீல் அப் அண்ட் டவுன் ஒரு 5 கவுண்ட்ஸ் பண்ணுங்க. ஹீல் அப் அண்ட் டவுன் டவுன்வர்ட் டாக்ல. இந்த 5 செட்ஸ் மட்டும் பண்ணுங்க போதும். கழுத்தை ரொம்ப டவுன் பண்ணாதீங்க. உங்க முதுகு உங்க கழுத்தெல்லாம் ஸ்லாண்டிங்கா இருக்கணும். ஐ எம் டூயிங் மை 3rd செட். 5 செட் தான் சொல்லியிருக்கேன். 5 செட்ஸ் பண்ணுங்க. ஜனா I'm doing my 5th set. முடிச்சிட்டீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணுங்க 90 டிகிரி. த்ரீ செட்ஸ் போதும் இந்த 90 டிகிரி. அண்ட் லாஸ்ட் ஒரே ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக பிஜியான் போஸ். ஸோ பிஜியான் போஸ் பண்றது பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு கால் வந்து கிராஸ் லெக் பண்ண மாதிரியே உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்துடும். அண்ட் அந்த கால் மேலதான் நீங்க வருவீங்க. இப்போ என்னோட ரைட் லெக் வந்து எல் ஷேப்ல ஃப்ரண்ட்ல இருக்கு. லெஃப்ட் லெக் ஸ்ட்ரெயிட்டா வச்சிருக்கேன். அண்ட் உங்க பாடியை வந்து நீங்க சைட் வைஸ்ல இல்லாம சென்டருக்கு எடுத்துட்டு வரீங்க. அண்ட் உங்களோட ஸ்ட்ரெயிட் போஸ் ஸ்ட்ரெயிட்டா நீங்க வியூ பாருங்க. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் நீங்க பெண்ட் டவுன். உங்க கால் என்னமோ இங்க நடுவுல தான் இருக்கும். உங்களுக்கு ரைட் லெக் வந்து உங்களோட வயிற்று கிட்ட இல்ல இந்த செஸ்ட் கிட்ட தான் வரும். பெண்ட் பண்ணுங்க. நல்லா ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுங்க. இப்போ ரைட் லெக் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த தைஸ் சைட்ல நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரெச் இழுக்கும். நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஒரு 20 கவுண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8. முடிஞ்சா நல்லா படுத்துருங்க. நீங்க அந்த அந்த ஃப்ளோர்ல முடிஞ்சா நல்லா படுத்துக்கோங்க பேக்ல. 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19
20. Slowly come back. மேல வந்துட்டு இந்த லெக்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் லெக் வந்து எல் ஷேப்ல இருக்கும். ரைட் லெக் ஸ்ட்ரெயிட்டா வைங்க. அண்ட் உங்க பாடியை ஸ்ட்ரெயிட்டா எடுத்துட்டு வந்துருங்க. lie down. Twenty counts. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Relax and come back. நீங்க இப்ப இந்த டவுன்வர்ட் டாக் போயிட்டு ஃபார்வர்ட்ல வாக் பண்ணது அந்த டைம்ல உங்களுக்கு வலிக்கிறது அது எல்லாமே இந்த பிஜியான் போஸ் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆயிட்டு இருக்கும், போயிட்டு இருக்கும். நிமிர்ந்து உட்காருங்க. கிளாப் தெரப்பி போயிடலாம். ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸ்ல இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய இந்த கிளாப் தெரப்பி பத்தி தான் போட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க போட்டா அப்படியே லைனா அடுத்தடுத்த பீப்புள்ஸும் போடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ ஓகே, ஸோ கிளாப் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபிளாட்டா வச்சுக்கோங்க. வில் ஸ்டார்ட். 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3. ரிலாக்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சைடு. இந்த சைடுல கிளாப் பண்றோம். 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3. லைட்டா ரப் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இந்த எட்ஜ். We'll start. 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3. ரிலாக்ஸ் அண்ட் ரப் பண்ணிக்கோங்க லைட்டா. ஓகே, இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா ஃபிங்கர்ஸ் மட்டும் இன்டர்லாக் கிளாப். தம் மட்டும் வராது, இந்த 4 ஃபிங்கர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்துடும். ஸோ ரொம்ப வெளியில எடுத்துடாதீங்க. திருப்பி உள்ள போகும்போது ஏதாச்சும் உங்களுக்கு நெயில்ஸ் குத்திக்க சான்ஸ் இருக்கு. ஸோ உள்ளே தான் வச்சுக்கோங்க. வில் ஸ்டார்ட். 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3. ரிலாக்ஸ். இப்போ அடுத்து தம்குள்ள. ஸோ இப்படி ஒரு கிளாப் வரும். அண்ட் சேஞ்ச் பண்ணி பண்ணணும். ஓகே, அதுமே சேம் கவுண்டிங். 1 2 1 2 3 சேஞ்ச் 1 2 1 2 3. வில் ஸ்டார்ட். 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3. ரிலாக்ஸ். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கவுண்ட்ஸ். உள்ளங்கையில பஞ்ச். ஓகே, 1 2 3 4 5 சேஞ்ச் 1 2 3 4 5. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டேப் பண்ண போறது இந்த இடத்துல. ஓகே, ஸ்டார்ட். 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 சேஞ்ச்
ஸோ இது பத்தி பாத்தீங்கன்னா இது வந்து சுஜோகோன்ற ஒரு மெத்தட். ஸோ இது வந்து ஹெட் போர்ஷன் அண்ட் இது ரெண்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கை, இது ரெண்டு காலு. அப்படி வரும்போது இது வந்து உங்களுக்கு முதுகு வரும். ஓகேவா? நீங்க இப்ப டேப் பண்ணதெல்லாம் வந்து உங்களோட முதுகுக்கான அந்த அக்குபஞ்சர் அந்த இதுல வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஹேண்ட் 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 ரிலாக்ஸ். அடுத்து இந்த ரெஸ்ட் கிட்ட 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 change 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 change. இப்போ ரெஸ்ட் இந்த உள்ளங்கை ரெஸ்ட்ல 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 change 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 change. இந்த எல்போ கிட்ட எல்போ மடக்குவோம்ல இந்த இடத்துல 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 change 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 change underarmsல 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 change 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 relax. நல்ல ஒரு inhale and exhale. ஸோ இந்த மெத்தடே வந்து இபிஎஃப் டேப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு தனியா இதுக்கே தனியா இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, தலையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தலையில இருந்து அந்த டேப் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃபுல் பாடி டேப்பிங். ஒரு பாயிண்ட்டுக்கும் வந்து ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம சோல் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோல் ப்ரேயர் அண்ட் செல்ஃப் ஹீலிங். நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் தேர்ட் ஐ. Focus on your third eye. Keep focusing. We'll start with the soul prayer. Third eye focus பண்ணுங்க. Focus on your white light. Focus on your divine white light. So உங்க சோல் கிட்ட பேச போறோம். Focus on your divine white light. Oh my dear soul, I'm so sorry. Please forgive me and give all my blessings. Oh my dear soul, I'm so sorry. Please forgive me and give all my blessings. Oh my dear soul, I'm so sorry. Please forgive me and give all my blessings. Thank you so much. Be with me. Thank you so much. Be with me. Thank you so much. Start your self-healing.
பாம் நல்லா ரப் பண்ணிட்டு பாம் சக்கரால இருந்து ஆக்டிவேட் பண்ணுங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரிதான் உங்க பாடியில இருக்கிற அந்த பார்ட்டிகல்ஸ், எலக்ட்ரான்ஸ், அந்த இதெல்லாம் தான் உங்களோட இப்ப நீங்க கைக்குள்ள வச்சிருக்கிறது அதுதான் உங்களோட எனர்ஜி ஃபீல்ட்ல இருக்கிற அந்த எனர்ஜிஸ். கிரவுன் சக்கரால இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, தொடாம பண்ணுங்க. நல்லா நீங்க ஃபீல் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபோர்ஹெட் வரைக்கும் உங்களுக்கு அந்த எனர்ஜி ஃபீல் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஒன்ஸ் உங்களோட கிரவுன் சக்கரம் முடிச்சிட்டீங்க, ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து தேர்ட் ஐ, கண்ணுக்கு வைங்க. தேர்ட் ஐ முடிச்சிட்டீங்கன்னா கண்ணுகிட்ட வைக்கும்போது நல்லா ஃபீல் பண்ணணும். வார்ம் ஃபீல் நல்லா இருக்கும். Slowly come to your throat chakram. த்ரோட் சக்கரத்துல இருக்கீங்க அப்படின்னா ப்ளூ கலர்ல கலர்ஸ் வரலாம். ஸ்கை ப்ளூ கலர், slowly heart chakra, go to your heart chakram, green color, feel the relax. நல்லா உங்களுக்குள்ள இருக்க லவ் ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணுங்க. உங்களை நீங்க லவ் பண்ணுங்க. உங்களை நீங்க ஹாப்பியா வச்சிருக்கீங்க, உங்களை ஸ்ட்ராங்கா வச்சிருக்கீங்க, உங்களை நல்லா போல்டா வச்சிருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்றீங்க, டெய்லி ஹாப்பியா இருக்கீங்க. இந்த டே ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்ட் டேவா இருக்கு. ஃபீல் தட், ஃபீல் த ஹாப்பி மூமெண்ட். நடந்து முடிஞ்ச மாதிரி நல்ல ஒரு ஃபீல் கொடுங்க. And slowly move on to your navel point, Manipuraga chakram or solar plexus. Slowly go to your abdomen. So இதெல்லாமே நீங்க டச் பண்ணாம, உங்க பாடியில டச் பண்ணாம தான் பண்றீங்க. Slowly to your root chakra. சப்போஸ் யாருன்னா இன்செக்யூரா ஃபீல் பண்றீங்க அப்படின்னும் போது ரூட் சக்கரம்ல கொஞ்ச நேரம் நீங்க ஹோல்ட் பண்ணுங்க. வேணா நீங்க படுத்துட்டு ரூட் சக்கரம் ப்ராப்பரான உங்களோட மூலாதாரத்துல நீங்க ப்ராப்பரா பிளேஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் லை டவுன் அண்ட் டூ இட். சக்கரம்ஸ்ல ஒன்ஸ் யூ டன் மீன்ஸ் நீங்க கையை கிராஸ் பண்ணிட்டு உங்க ஷோல்டர்ஸ்ல இருந்து உங்க கை ஃபுல்லா அந்த எனர்ஜிஸ் நீங்க பாஸ் பண்றீங்க. அண்ட் தென் உங்களோட பேக் ஹிப்ல இருந்து ஸ்லோலி
நான் சொல்றேன்னால நீங்க ஃபாஸ்டா பண்ண வேண்டாம். நீங்க நல்லா ஃபீல் கொடுத்து ப்ராப்பரா அந்த எனர்ஜிஸை ஃபீல் பண்ணி பண்ணுங்க உங்க கால் வரைக்கும். அண்ட் தென் ஒரு கை மேல, ஒரு கை பின்னாடி, மேல பின்னாடி, ஒரு கை கீழே இருந்து பின்னாடி ஸ்பைனல் இருக்கும். And then relax. ஓகே, நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது இந்த 5 ஃபிங்கர்ஸும் நீங்க இந்த 10 ஃபிங்கர்ஸும் வச்சு க்ளோஸ் இட். கோ டு சவாசனா. ஸோ சவாசனால எப்படி படுக்கணும்னு சொல்றேன் நான் இப்போ. இது வேற டைப் இது. ஸோ நார்மலா படுக்கிற மாதிரி இல்ல. உங்களோட ரைட் ஹேண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இங்க வச்சுட்டுங்க. வச்சிட்டீங்கன்னா உங்களோட தம் ஃபிங்கர் இருக்கும் பாத்தீங்களா, இந்த 4 ஃபிங்கர்ஸும் உங்களோட பின்னாடி நெக்கு கிட்ட வந்துடும். இந்த தம் மட்டும் இங்க வச்சுக்கோங்க. அடுத்து லெஃப்ட்ல வைக்கும் போது 4 ஃபிங்கர்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் மேல வரும். தம் மட்டும் உங்களோட காது கிட்ட வச்சுட்டு ஜஸ்ட் லை டவுன் ரிலாக்ஸா. இப்படி நம்ம வச்சு படுப்போம்ல நார்மலா, ஸோ அந்த மாதிரி நீங்க நல்லா படுங்க. பிகாஸ் அந்த பாம் சக்கரம்ல இருக்க எனர்ஜி ஃபீல்ஸ் வந்து உங்களுக்கு இங்க வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு ரிலாக்ஸ் கொடுக்கும். ஸோ இங்க வந்து நம்மளுக்கு அந்த ஆழ்மன பதிவுகள், சப்கான்சியஸ் மைண்டோட மெமரிஸ் எல்லாம் இந்த இடத்துல ஸ்டோர் ஆகும். நம்ம மெமரியோட லாஸ்ட் எட்ஜ், அந்த லாஸ்ட் இந்த ஸ்டோர் ஆகும். ஸோ உங்களுக்கு நீங்க படுக்கும் போது எனர்ஜி சப்ளை ஆக உங்களுக்கு அந்த ஆழ்மன பதிவுகள்ல ஏதாச்சும் தேவையில்லாத விஷயங்கள், கஷ்டங்கள், அந்த மாதிரி இருக்கிற மூமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துரும். நல்லா ரிலாக்ஸா படுங்க. ஸோ ஸ்டே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்டே பண்ணுங்க. இல்ல ஒர்க் இருக்கு அப்படின்னா யூ கேன் லீவ். ஹாவ் அ நைஸ் டே. ஸோ இன்னொரு 5 மினிட்ஸ்க்கு இந்த மியூசிக் பிளே ஆயிட்டு தான் இருக்கும். அண்ட் இந்த மியூசிக் பாத்தீங்கன்னா ரூட் சக்கரம், மூலாதாரத்தோட ஃப்ரீக்வன்சி ஹீலிங் மியூசிக். இது ஃப்ரீக்வன்சி ஹீலிங். நம்ம பாடியை அதுவே ஃப்ரீக்வன்சில ஹீல் பண்றது. Have a nice day. We'll see you tomorrow.